ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த குழம்பு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்றேன். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்றேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரை மூடி கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததா ஒரு கடாயை வச்சிருக்கேன். அதில் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இந்த எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே கத்திரிக்காய் நல்லாவே ஃப்ரை ஆயிடும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போது இது நல்லாவே ஃப்ரை ஆயிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கத்திரிக்காயோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ அந்த ஆயிலையே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 10ல இருந்து 15 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு இது நல்லாவே ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை சிம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் போல மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்றேன். இது நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சு இதை மூடி வச்சிடலாம். 3ல இருந்து 4 நிமிஷம் போல நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 நிமிஷம் போல குக் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காவும் நல்லா குக் ஆயிருச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பண்ணுங்க.